வணக்கம். நமது யோகிகள் பலவிதமான தியான முறைகளை நமது பூ உலகிற்கு வழங்கி இருக்கிறார்கள். அவ்வாறு வழங்கிய தியான முறைகளை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இதில் பல வகையான முறையான தியானங்கள் இருக்கின்றன. பார்த்திங்கன்னா, இப்போ அந்த மாதிரி தியான முறையை நம்ம எல்லாத்தையும் ஒரே நாளில் கடைபிடிக்கிறன்றது முடியாது. அப்போ இந்த மாதிரி தியானங்களை ஒரு நாளைக்கு ஒரு தியானம், இல்லது உங்களுக்கு எது எளிமையாக தெரிகிறதோ அந்த தியான முறையில் நீங்கள் கடைபிடிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு தியான முறை 1 என்ற தலைப்பில் இப்போ நான் ஒரு மிக எளிய தியான முறையை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். பொதுவாக தியானம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா கண்ணை மூடி உட்கார்றது என்னங்க அப்படின்னு, அது எளிது தான். ஆனால் நீங்கள் தினமும் அந்த தியான முறையை நீங்கள் செய்யணும். ஏதாவது ஒரு வேலை, மாலை வேலை அல்லது காலை வேலை, ஏதேனும் ஒரு தருணத்தில் நீங்கள் தியான முறையை பயில வேண்டும். பொதுவாக பார்த்திங்கன்னா, காலையில் சில பேருக்கு முடியும், சில பேருக்கு முடியாது. ஒரு 5 மணி 5:30 மணி அப்படின்ற அதிகாலை வேளையில் நீங்கள் தியானம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 6 மணிக்கு மேலே, 6லேருந்து 6:30 7 உங்களுக்கு முடிந்த நேரங்களில் நீங்கள் இந்த தியானங்களை செய்யலாம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ரொம்ப எளிய முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் முதுகெலும்பு நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. ஒரு ஆசனத்தில் உட்காந்துக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் சோஃபாவில் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி சோஃபாவில் உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு நல்லா உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்கும்படி வச்சுக்கோங்க. ரொம்ப எளிய முறை. நீங்கள் செய்ய வேண்டியது, கண்களை மூடி 2 நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். இந்த அமைதியாக இருக்கும் தருணங்களில் உங்கள் கவனத்தை நீங்கள் எங்கும் செலுத்த வேண்டாம். உங்கள் மூச்சு அனிச்சை செயலாக நடந்து கொண்டிருக்கும் அல்லது இயல்பாக நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் உங்கள் மூச்சு உள்நோக்கி இழுப்பதையும் அந்த மூச்சு வெளிநோக்கி செல்வதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 10 நிமிடங்கள் வரை நீங்கள் இந்த மூச்சு உள்ளிழுப்பதையும் வெளியிடுவதையும் கவனியுங்கள். இவ்வாறு நீங்கள் தினந்தோறும் இதை நீங்கள் பயிலும் போது உங்களுக்கு இது ஒரு பயிற்சியாகவே மாறி உங்களின் மன ஒருமைப்பாட்டுக்கு வழிவகுக்கும். இதன் மூலம் உங்களுக்கு தியானம் செய்வதற்கு ஒரு ஆற்றல் கைகூடும். நீங்களும் தியானத்தை எளிய முறையில் கற்க இந்த முறை உதவும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் இதை தினந்தோறும் பயில வேண்டும் என்பது என்னோட எண்ணம். நன்றி, வணக்கம்.